இசை உறவுகளே, இப்போதான் நம்ம வந்து வீடியோக்குள்ளேயே போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு அனலைஸ், மார்க்கெட்டிங்கில் எப்படி இருக்குது, எந்த மாதிரி நிலவரம் போயிட்டு இருக்குது, இசை பிரியர்கள் எப்படிலாம் இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றினா நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் சில விஷயங்கள் நல்லது இருக்குது, கெட்டது நடந்துச்சு. இல்லை, நல்ல விஷயங்கள் சொல்ல போனால் நிறைய யூடியூபர்ஸ்லாம் ஓப்பனாகவே சொல்லி பண்ணுறாங்க. எப்போ இதில் டால்பி வீடியோஸ்லாம் கிடைக்காது, ஆனால் அந்த ஃபீல் உணரலாம். இது ஒரு காப்பி தான், அதாவது ஒரிஜினல் போடுற மாதிரி இது ஒரு காப்பி தான் அப்படின்னு உண்மையை சொல்லி பல யூடியூபர்ஸ்லாம் நேர்மையாக பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் உண்மையிலே வாழ்த்துக்கள். சரிங்களா? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது வந்து டால்பி கிடைக்கும், டிடிஎஸ் கிடைக்கலாம் சொல்லி பண்ணுறாங்க. எனக்கு அதில் முரண்பாடு இருக்குது. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. நான் அவங்கள்ட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நான் அதை தான் சொல்லிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? கிடைக்கும்னா அது ஒரு ஃபேக் மாதிரி, ஆனால் அந்த 100% கிடைக்காது. ஒரு 50%, 60% கிடைக்கும். இதுதான் உண்மை, இதுதான் ரியல் ஃபேக்ட். இதை சொல்லி நீங்கள் பண்ணுங்கள். உண்மையில் அதுக்கப்புறம் இனிமேல் அதை பற்றி நான் பேச போகிறதில்ல. அதை மக்களே அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க. இனிமேல் அதை பற்றி வளன்னு பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. வணக்கம் நண்பர்களே. இவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல இந்த இசையின் ஒருவர்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து FT003யோட போர்டு. இது வந்து இம்ரானிக்ஸ் அவரோட இப்போ வரக்கூடிய TX110ஓட ஒரு போர்டு. ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர். ஓகேங்களா? ஸோ ஆப்டிக்கலுக்குன்னு தனியாக ஒரு டிரைவர் இருக்குது, HDMI ARCக்குன்னு ஒரு டிரைவர் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு DAC IC இருக்குது. ஸோ இந்த DAC IC மூலியமாக தான் இதில் வந்து ரிமோட் கிட்டுக்கான ஒரு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் IC. ஸோ நீங்கள் ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு IC. ஸோ இது எல்லாமே என்ன இருக்குது, இதில் இருக்குது. ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக ஒரு சாஃப்ட்வேர் என்ன இருக்கும், இதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் போட்டால் தான் இது எல்லாமே ரன் ஆகும். சரிங்களா? ஸோ இதே சேம் தான் என்ன நடக்குதுங்க, நம்ம பிராண்டட்லேயும் என்ன இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர் அப்படின்னா அவங்க வந்து நான் ஒரு லைசன்ஸ் வச்சுருக்கேன், அந்த லைசன்ஸில் வரக்கூடிய அந்த ஐசிஸில் என்ன பண்ணு யூஸ் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதில் என்ன கண்டென்ட் வருதோ அதே கண்டென்ட் தான் இதில் என்ன ஆகும், ஒர்க் ஆகும். சரிங்களா? இதில் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா, இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 24 பிட் ஆடியோ இதில் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரெண்டுலேயுமே வந்து பியூரான ஒரு டால்பி ஒரு டிடிஎஸ் வந்துச்சு அப்படின்னா 24 பிட்டில் என்ன ஆகும், அது வந்து வேலை செய்யும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டீரியோ கொடுத்தாலும் அது என்ன பண்ணும், அந்த இடத்துல அது வந்து ப்ரோலாஜிக் 2 கன்வெர்ட் பண்ணி அது வந்து வேலை செய்யும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐசிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோவுக்கான சம்மந்தப்பட்ட ஐசிஸை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக செக் பண்ணி எல்லாமே அனலைஸ் பண்ணி R&D பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, வெளியில் வருது. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கஸ்டமர்களுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஹோம் தேட்டர் என்ன பண்ணிகிட்ருக்கோம், அடித்து கொடுத்துட்ருக்கோம், அதாவது செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஹோம் தேட்டர் செய்கிறதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ஆகும், ஒரு ப்ராப்பரான ஒரு ஹோம் தேட்டர் செய்யணும் அப்படின்னா கம்பல்சரி 2 நாள் டைம் எடுக்கும். சரிங்களா? ஸோ அந்த 2 நாளில் இருக்கக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் எதாவது இருக்கா அப்படின்னு இங்கேயே நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே தரோவாக செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கஸ்டமருக்கு நம்ம வந்து டெலிவர் பண்ணுறோங்க. ஸோ இப்படி ப்ராப்பராக நம்ம செக் பண்ணி இதை நம்ம செய்கிறதுக்கு 2500 ஒரு நாளைக்கு 1250 நம்ம என்ன பண்ணுறோம், சார்ஜ் பண்ணுறோம். 2500 லேபர் காசு வாங்குகிறோம். அதுக்கப்புறம் பார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்ம வாங்குகிறோமோ அது அப்படியே. ஓகேங்களா? ஸோ இந்த போர்டோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 4850 நான் இதை வந்து வாங்கினேன். ஓகேங்களா? ஸோ அந்த போர்டு என்ன ரேட்டோ இது வந்து 2350 ஒரு பீஸ் வாங்கினா 2350 எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் கஸ்டமருக்கு என்ன ரேட் வருதோ அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், வாங்குகிறோம். ஸோ நம்ம ஒரு லேபருக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கக்கூடிய எல்லா ஆட்களும், சரிங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்களும் ஒரு லேபருக்காக தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ இதை கெடுக்கிறதுக்காகவே பிராண்டட் செகண்ட்ஸை கொண்டு வந்து சேல் பண்ணி மக்களை முட்டாளாக்குறதுக்காகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில கும்பல்கள், இவரை மாதிரி ஒரு சில கும்பல்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழனாக இருக்கோம், நம்ம எல்லோரும் நல்லா ஒரு ஆடியோ சிஸ்டத்தை கொடுப்போம் அப்படி இப்படின்னு பேசி சர்வீஸ் சப்போர்ட் இல்லாத பிராண்டட் ஆம்பிளிஃபையர்ஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நான் ஒன்று கேட்டுக்கிறேன் சார், நான் உங்கள் தொழிலை நான் கெடுக்க விரும்பலை.
ஆனால் எங்கள் தொழிலையும் என்ன பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கெடுக்காதீங்க. நீங்கள் அதிகமான காசு வச்சுருக்கலாம், அதுக்காக காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எங்களுடைய தொழிலில் நீங்கள் தயவு செஞ்சு விளையாடாதீங்க சார். ஒரே நிமிஷங்க. நீ யாரு, நான் பாத்துருவோமா, நீ பாத்துருவோம், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பேசிட்டா முடிஞ்சு போச்சு. பேசி நம்ம கலந்து பேசிட்டோம்னா, இப்போ அவ்வளோ தூரம் என் ஊருக்கு வந்திருக்கிறாரு, அந்த நண்பர் வந்து அவ்வளோ தூரம் என் ஊருக்கு வந்திருக்கிறாரு, அழகாக என்கிட்ட 2 வார்த்தை பேசலாமே. நாங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறோம், எங்களுக்கு இந்த மாதிரி இந்த ரேட்டுக்கு விற்றா தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படி எல்லாம் ஓப்பனாக பேசிக்கலாம். நான் என்ன ஆப்போசிட்டாக, நான் உங்களுக்கு ஆப்போசிட்டாக தொழிலாக நான் பண்ண போகிறேன், ஒன்றும் கிடையாது. அப்படியே நான் சார், இவர் தொழில் பண்ணாதவர் எதுக்காக அசம்பிள் பண்ணுற ஆட்கள் வந்து இவர்கிட்ட பேசணும்னு எதிர்பார்க்குறாரு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வச்சு காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட இவர் வந்து வீடியோ போட்டுட்ருக்காருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மக்களோட காசை எப்படியெல்லாம் திருடலாம், எப்படியெல்லாம் அதை வந்து காசை வந்து நம்ம சம்பாதிக்கலாம், ஏமாத்தலாம் அப்படிங்கிற மைண்டில் இவர் இருக்காருங்க. ஸோ தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, அவ்வளோதானே. இதுல வந்து இதுல வேற அவர் ஒரு அதாவது எப்படின்னா, நாங்கள் ஒரு வீடியோ நம்ம இன்னொரு ஆள் மேலே தப்பாக ஒரு பதிவு போடுவோம், தப்பாக பதிவு போட்டு அவர்கிட்ட இருந்து காசு வாங்கணுங்கிற எண்ணத்தோட இங்கே வேலை செய்கிறதுக்கு ஒரு சில ஆட்கள் குள்ளநெறி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு, இந்த மாதிரியான கேவலமான ஒரு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கணுங்கிறது நம்மளுக்கு அவசியம் இல்லைங்க. யோகியமாக வேலை செய்யணுங்க. ஒரு வேலையை செஞ்சாலும் யோகியமாக வேலை செய்யணும். ஒரு மேசன் சரிங்களா, ஒரு நாளைக்கு 700 கல் செங்கல் அடுக்கிறதுக்கு 1300 ரூபாய் காசு வாங்குறாருங்க சரிங்களா. ஒரு எலக்ட்ரானிக்ஸுங்க ப்ளஸ்ஸு மைனஸ் மாற்றி அடித்தாலே முடிஞ்சு போச்சு, அந்த ஐசி காணாமல் போயிடும் சரிங்களா. ஸோ ப்ராப்பராக கஸ்டமர்கிட்ட ஒரு நாளைக்கு 250 ரூபா சம்பளத்தோடு நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் ஒவ்வொரு டெக்னீஷியனும் வேலை செஞ்சிட்ருக்கோம். நான் 1250 ரூபா ஒரு நாளைக்கு நான் வாங்குகிறேன். இதே வந்து பார்த்திங்கன்னா 550 ரூபாய்க்கு வேலை செய்கிற ஆட்கள், 350 ரூபாய்க்கு வேலை செய்கிற ஆட்கள் இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு கஷ்டத்தில் எனக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது, நான் இந்த தொழிலை மட்டுமே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நம்பிக்கிட்டு இருக்கேன், இந்த இடத்துல வந்து நான் ஒரு பிராண்டடை விற்கணும், நீங்கள் வந்து மார்க்கெட்டோட நிலவரத்தை பார்த்து ஒரு செகண்ட்ஸ் பிராண்டடை விற்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்காகவே, இந்த மாதிரி பணம் பறிக்கிறதுக்காகவே இந்த மாதிரியான ஆட்கள் இங்கே ஊடுருவிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஆட்களை நம்பி தயவு செஞ்சு ₹1 கொடுத்துடாதீங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில்ங்க மேசன் தொழில் அதை நான் வந்து கேவலமாக பேசினதா எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவரை வந்து நான் தப்பாக, அந்த தொழில் எல்லா தொழிலுமே ஒரு கடவுளுக்கு நிகரான தொழில் தாங்க. ஸோ அவருக்கு நான் கம்பேர் பண்ணி பேசினதுனால அதை நான் தப்பாக பேசினேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ அவங்க செய்கிற வேலைக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் நான் என்ன பண்ணுறேங்க, இது வந்து நான் வந்து பண்ணுறேங்க. ஸோ என்னுடைய தொழிலில் வந்து நியாயமாக நாணயமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் அந்த மாதிரி நான் பேசினேன். இதில் நீங்கள் வீடியோ பார்க்குற மேசன் அண்ணா யாராக இருந்தாலும் சரிங்களா, தப்பாக நினச்சிக்காதீங்க. சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு தான் நான் உங்களுக்கு எடுத்தேன். நான் இதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. நன்றிங்க. தப்பாக எதாவது பேசியிருந்தால் என்னையும் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ.